வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கும், தேவாரா அதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருக்கு. எப்பயும் போல் நம்ம அனிருத்து கலக்குன்னு கலக்கியிருக்கான். என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது இதை பாராட்டலாமா இல்லை கழுவி ஊற்றலாமான்னு தெரியல. ஆனால் மியூசிக்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹிட் ஆகுது. அதுதான் அனிருத்தோட பவர்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி தான், விக்ரம் மாதிரி தான் இருக்குது. அடிக்கிறது விக்ரம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹிட் ஆகுது. எப்படி தான் ஹிட் ஆகுதில்ல, அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பாட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம், ஓகேங்களா? ஜூனியர் என்டிஆர். சூப்பர் சூப்பர் தேவாரம். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து அனிருத்து தான். வேறு யார் இருக்குமா தெரியல தமிழில். என்னென்னா அந்த இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி 2K கிட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அந்த ட்ரெண்டை பிடிச்சி கிளப்பி போயிட்டே இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் சொல்கிறோம், இளையராஜா சொல்கிறோம், அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்க, அவங்க ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. அவங்க வந்து மாறி வரல, அவங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதில் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் தான் போகும். என்ன நீ வந்து இப்போ ரஹ்மான் சார் பாட்டு விடுறானாங்க வியூஸ் போகாது. ஏன்னா வந்து இந்த ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து அனிருத் சைடு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிஜிஎம் அடி குத்து வெட்டு அந்த மாதிரி ரத்த கலரி அந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ உள்ள ஆளுகள்லாம் பிடிக்குது. கண்டிப்பாக இந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி வெட்டு குத்து இருக்கணும், அது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போ உள்ளவங்களுக்கு வந்து தப்பு சொல்ல முடியாது. இப்போ உள்ள அந்த மாதிரி ரசிக்கிறாங்க. நம்ம ரசித்ததெல்லாம் வேறு, 90s நம்ம ரசித்தது வேறு. இந்த மாதிரி அதிரடியாக சாங் இருக்கும், ஆனால் அது ஒரு மெலடி இருக்கும். அந்த மெலடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெலடி வந்து மனசுலேயே நிற்கும். அந்த மாதிரி ஒரு மெலடி அந்த அப்போ வந்து 90s. இப்போ உள்ளது பார்த்தோன்னா அதிரடி கிளப்பி அடிச்சு காலி பண்ணலாம். அந்த மாதிரி பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சகாப்தமே முடிஞ்ச மாதிரி அடிச்சு உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிந்தசைசர் அது இதுன்னு போட்டு வச்சு பேஸ் கிட்டாரு ட்ரம்ஸ்லாம் போட்டு வச்சு பின்னி எடுத்தால் தான் அந்த மாதிரி கேட்குறாங்க பசங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. பெஸ்ட்டாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது அதான் இப்போ உள்ளதுக்கு இருக்குது. நமக்கு வந்து செட் ஆகாது, நமக்கு வந்து செட் ஆகுதுன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் அது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ 90ஸ்லேயே நம்மளை பூமர்னு சொல்லிடுவாங்க. பிடிக்குது எலக்ட்ரானிக்ஸ், அந்த எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கித்தார் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஃபயராக இருக்குது பாட்டு வந்து அதிரடியாக அந்த இது செம்மையாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் எழுதுனது பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா கொரட்டல சிவா அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இதில் வந்து லிரிக்ஸு பார்த்திங்கன்னா விவேகானந்தா என்னமோ போட்டிருக்காங்களே, எடிட்டரு ப்ரொடியூசரு ஸ்ரீகாந்த், மியூசிக்கு டிஓபி வந்து ரத்னவேலு, ஏசி. லிரிக்ஸ் வந்து ராமா
ஜோகையா சாஸ்திரி, ராம ஜோகையா சாஸ்திரி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. கீபோர்டு, சிந்து, ரிதம், ப்ரோக்ராம், எலக்ட்ரிக் கித்தார், கேப்பா ஜெராமியா. பேக்கிங் வோகல்ஸ் வந்து சக்கோ மாதிரி, அருண் காமதியா, நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதுதான். வேறு இது வந்து ஏஆர்ரஹ்மான்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து முடிஞ்சு இனி வேறு காலத்தில் ஏஆர்ரஹ்மான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருக்கும், அதிரடியாக மியூசிக் இருக்கும், ஆனால் ஒரு மெலடியாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ராஜா சார் அதே மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் வந்து இதுதான், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணிக்காப்புல நல்லாயிருக்கு. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே இது பேன் இண்டியா மூவி, எல்லா இதுலேயும் விட்ருக்காங்க. என்டிஆர், ஜூனியர் என்டிஆர் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ஷன் நல்லா ஏற்கனவே நல்லா பண்ணுவாப்புல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டல சிவா வந்து ஏற்கனவே வந்து 2-3 படம் பார்த்துருக்கேன். நல்லா ஃபேமஸான டேரக்டர், தெலுங்கில் சூப்பர் டேரக்டர். இது வந்து ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா சேஃப் அலி கான் இருக்காப்புல, ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த். அதாவது பேன் இண்டியா மூவினால இவங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து ஃபேமஸாக சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி படம்லாம் எப்படி வருதுன்னா, அடுத்த சிங்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபியர் சாங்னு விட்ருக்காங்க. அதே மாதிரி லியோவில் விட்டாங்கல்ல, பெடாசுமா, பெடாஸ் மாதிரியே இருக்குது, பெடாசுமா அதே மாதிரியே இருக்குது. அதே இந்த விக்ரம் மியூசிக், பேடாஸ் எல்லாம் லியோ எல்லாம் ஒரே மாதிரி எலக்ட்ரானிக் அந்த தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ உள்ள கிட்ஸு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரியாக்ஷனில் சந்திக்கும் முறை உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.